தகப்பனே உமக்கு நன்றிப்பா. எங்களோடு பேசுங்கப்பா, பேசுங்க. நீங்கள் பேசும் தெய்வம்ப்பா, ஸ்தோத்திரம். இடைப்படுங்கப்பா. ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தை கேட்கின்ற ஒவ்வொருவரோடும் நீங்கள் பேசுங்கள், ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நாளிலே தேவனுடைய வார்த்தை நீங்கள் ஆண்டவருக்கு வேண்டும். நீங்கள் ஆண்டவருக்கு வேண்டும் அருமையானவர்களே. இன்றைக்கு ஆண்டவர் அதை தான் நம்ம இடத்துல அவர் கேட்கின்றார். தலைப்பாக நான் கொடுத்திருக்கின்றேன், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். மத்தேயு 4வது அதிகாரம் 19வது வசனம். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். இவர்கள் யாருன்னா, கலிலேயா கடற்கரை ஓரத்தில் மீன் பிடிக்கிறவர்களாக 2 சகோதரராகிய பேதுரு என்னப்பட்ட சீமோனும் அவனுடைய சகோதரன் அந்திரேயாவும் கடலிலே வலை போட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் வலையை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். வலையை பழுது பார்க்கிற அவர்களை ஆண்டவர் கூப்பிட்டார். வாருங்கள், என் பின்னே வாருங்கள். 19வது வசனம் 4:19. உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன், என் பின்னே வாருங்கள். அருமையானவர்களே, இதில் ஆண்டவர் யாரை கூப்பிட்றாரு அப்படின்னா, அந்த வலைகளை பழுது பார்த்து கொண்டு இருக்கிறவர்களை தான் அவர் கூப்பிடுகிறார். அது எதில் போட்டுக்கு அப்படின்னா 21வது வசனம். அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேற 2 சகோதரராகிய செபதேவின் மகன் யாக்கோப்பும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபதேயுடைய படவிலிருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டு இருந்தபோது அவர்களை கண்டு அவர்களை அழைத்தார். 22. உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இதில் மெயினான கருத்து என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, பழுது பார்க்கிறவர்கள். பழுது பார்க்கிறதுனா என்ன? செப்பனிடுறது, புதுப்பிக்கிறது, உடஞ்சதெல்லாம் சரி பண்ணுறது. அப்போ ஆண்டவர் இந்த மனிதர்களிடத்தில் என்ன பார்க்கின்றார் அப்படின்னா, பழுது பார்க்குறாங்க வலையை. இன்றைக்கி மீன் பிடிச்சி முடிஞ்சுது, நாளைக்கு மீன் பிடிக்கணும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? வலையை என்ன செய்யணும்? அது எந்த ஓட்டை இருக்கக்கூடாது. உங்களுக்கு தெரியுங்களா வலையை பற்றி? கடலில் வலை போடுவாங்களே, அதில் சில மீன் சிக்காது பார்த்துக்கிடுங்க. அது பெரிய மீனாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சுறா மீன் அந்த மாதிரி மீனுனா அந்த வலையை என்ன செய்யும்? கட் பண்ணி விட்டுரும். அப்போ கட் பண்ணி விட்டு அதில் கேப்பாயிருமா? மற்ற அதை விட சின்ன மீன்கள் அதில் என்ன செய்யாது? விழுந்தாலும் அந்த ஓட்டைக்குள்ளாடி அது வழி ஓடிடும். அதனால தான் அந்த வலையெல்லாம் எதெல்லாம் கிழிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு வலையை சரி பண்ணுவாங்க. அதை வீட்டுக்கு கொண்டு இல்லை கடலோரமாக உட்கார்ந்து அதை பண்ணியிருப்பாங்க. அப்போ தேவன் இயேசுவா அந்த வழியாக போகிறாங்க. ஆண்டவருடைய ஊழியமே பொதுவாக கடற்கரை பகுதியில் தான். ஏன்னா வேறு மாதிரி வாகனங்கள் அந்த காலத்தில் கிடையாது. ஆண்டவர் அந்த கப்பல்லே தான் பிரயாணம் பண்ணுறாரு. அங்கே உள்ள படகுன்னு சொல்லுவாங்க. இப்போ முன்னால் உள்ள காலத்துலலாம் வள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க, பிறகு போட்டு வாங்க, பிறகு லாஞ்சின்னு சொல்கிறாங்க. இப்படியான இப்போ கப்பல் இருக்குது. இந்த மாதிரி ஒரு இதில் தான் இயேசுவாவுடைய ட்ராவலு. கடற்கரை ஓரமாகவே அவருடைய பிரயாணம் இருந்தது. அப்படி அவர் நடந்தும் நிறைய இடத்துல ஊழியம் செய்திருக்காங்க ஆண்டவர். ஓசனா மட்டும்தான் கழுதையில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. மற்ற எல்லா ராஜாவாக அந்த நேரத்தில் கழுதையில் ஆண்டவரை ட்ராவல் பண்ணாங்க. அவரை வாழ்த்தினார்கள், தாவீதின் குமாரன் என்றார்கள், ராஜா என்றார்கள். அதற்கு முன்பாகவே இயேசு எல்லாமே நடந்து திரிந்தார். நடக்க முடியல கொஞ்சம் தூரம் கூட. இயேசுவா அப்போ இந்த வலையை யார் செப்பனிட்டு பழுது பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இவங்க 2 பேரும் இருக்காங்க. தன்னுடைய இவன் இருதயத்தை என்ன செய்வான்? செக் பண்ணுவான். அப்பப்போ நம்முடைய காரியத்தில் என்ன இருக்கா, நீதி இருக்கா, நியாயம் இருக்கா அப்படின்னு பார்க்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் செலக்ட் பண்ணுறார். இப்படி உடனே அவர்கள் இயேசுக்கு பின் சென்றார்கள். நான் நினைக்கிறேன் எப்படி அப்படின்னா, அந்த வார்த்தையில் என் பின்னே வாருங்கள், உங்களை மனிதரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன்னு சொல்கிறப்ப அதில் என்ன இருந்திருக்கும்? ஒரு பவர் இருந்திருக்கும். அது ஆர்டரான வார்த்தையாக இருந்துச்சோ, அது அன்பான வார்த்தையாக இருந்துச்சோ தெரியாது. எப்படி இயேசுவா அவங்கள அழைச்சாங்க தெரியாது. சில இடத்துல என் பிள்ளைகளே அப்படின்னு சொல்லுவார், சில லிட்டில் சில்ட்ரன் அப்படிம்பார், சிறு குழந்தைங்களேம்பார், சிநேகிதரே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் ஆண்டவர் பேசுகிறாங்க அவங்க தன்னுடைய சீடர்களோடு கூட. ஆனால் இவங்களை எப்படி ஆண்டவர் கூப்பிட்டதில் என்ன ஒரு பவர் இருந்துச்சு. என்னை தேவன் அழைத்தார், இதே மாதிரி தான் கூப்பிட்டாரு. எனக்கு யாருமே ஆண்டவர் இயேசுவை மட்டும் தான் கும்பிடணும்,
நம்ம வந்து ஒரு பாவம் செய்திருக்கோம், நீ வந்து ஒரு பாவி, அதனால் நீ உன்னுடைய பாவத்தெல்லாம் நீ சொல்லி மன்னிப்பு கேளு, யார்கிட்டையாவது நீ வாங்கிக்கிறதா அதை திருப்பி கொடுத்துரு, அப்படின்னா தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும் அப்படின்ட்டு யாருமே என்கிட்ட சொல்ல வரலையே. என்ன ஆனால் ஆண்டவர் வந்து கம்பல்சரி பண்ணாங்க. என்கிட்ட உட்காந்து என்கிட்ட ஒரு பெரிய ஓப்பன் மீட்டிங்கில் என் 2 சிறு குழந்தைகளை நான் வைத்து மண்டியிலே வைத்திருந்தேன். இந்த குழந்தைகள் தூங்கி விட்டார்கள் அந்த இரவில். எங்களுடைய தூத்துக்குடியில் உள்ள பேதுரு ஆலயத்தில் தான். இப்போ ஆண்டு வந்து என்னை வந்து என்கிட்ட பேசினாங்க. அவருடைய முகத்தை என் கன்னத்தோடு வைத்து என்னை கூப்பிட்டார். உன்னை எனக்கு தா என்று கேட்டார். உன்னை எனக்கு தாய் என்று கேட்டார். நான் தரமாட்டேன்னு தான் சொன்னேன். நான் தரமாட்டேன். இது வரைக்கும் என்னுடைய மனசை நான் யாருக்குமே கொடுக்கல என்னுடைய வாழ்க்கையில், லைஃப்பில். இப்போ நான் உங்களுக்கு தரமாட்டேன், நான் தரமாட்டேன் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் மனசுக்குள்ளே. அப்பொழுதுதான் எனக்குள்ளே அப்பொழுது வந்து ஏசப்பா வந்து என்னை எப்படி கேட்டாங்க அப்படின்னா, கம்பல்சரியாக கேட்டாங்க, உன்னை எனக்கு தா, உன்னை எனக்கு தா அப்படின்னு கம்பல்சரியாக கூப்பிட்டாங்க. அப்படியே நான் உணர்ந்தேன். அதை முதன் முதலாக ஏசப்பா என்கிட்ட பேசின வார்த்தையே ஒன்று எனக்கு தான்னு தான் கேட்டாங்க. அப்போ நான் எப்படி கொடுக்கறது? அவர் படைத்த இதயம்தான், அவர் படைத்த சரீரம் தான், அவர் படைத்த உலகம்தான். தாயின் கருவிலே தேவன் தான் நம்மளை உண்டாக்குறாங்க. ஆனாலும் நம்மளை கேட்டு தான் அவர் நம்மளை வாங்குறார், கூப்பிடுறார். இந்த சீடர்களையும் பார்த்து சொல்கிறார், உங்களை நான் மனிதரை பிடிக்கிறவளாக்குவேன். நீங்கள் மீனை பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்களே, உங்களை மனிதரை பிடிக்கிறவளாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எனக்குள்ளே ஒரு சத்தம் கேட்டது உள்ளத்தில், உங்ககிட்ட வந்து இதை கேட்குறது வந்து யார் அப்படின்னா கடவுள் கேட்காரு அப்படின்னு. கடவுள் கேட்கின்றார். நான் அம்மா வீட்டில் நான் எப்படி நான் உபதேசம் கேட்டேன் அப்படின்னா, கடவுள் வந்து ரொம்ப பெரியவர், ரொம்ப மகிமையானவர், அவர் ரொம்ப தூரத்தில் இருக்கார், 2 காலால் முழங்கால் படிக்கிட்டு அவரை வணங்க வேண்டும், அவர் அவ்வளோ மரியாதைக்குரியவர், அவர் அவ்வளோ பெரியவர். ஆலயத்துக்குள்ளே நீ போனாலே 2 காலால் நீ முழங்கால் பண்ணிக்கிட்டு தலை குனிந்து பணிந்து கொள்ள வேண்டும். அப்படித்தான் நான் உபதேசம் கேட்டு வளர்ந்தேன். அதனால் கடவுள் மேலே அதிகமான பயம் இருந்துச்சு எனக்கு. ஆனால் இப்போ வந்து ஒன்று எனக்கு தான் கேட்குறது கடவுள் தான் என்ற உள்ளத்தில் நான் அதை உணரும் பொழுது நான் உடனே என்னை ஏசப்பாவுக்கு ஒப்பு கொடுத்தேன். சரி, நான் என்ன உங்களுக்கு கொடுக்க அப்படின்ட்டு. ஏன்னா கடவுள் கேட்கின்றார். கடவுள்னா அவர் கடந்து நிற்பவர், அவர் எங்கேயோ இருக்கார். அவர் என்கிட்ட வந்து கேட்காருன்னா யாரு கொடுக்காம இருப்பானே? அது அவருடைய ஒரு கிருபை தான். நான் உடனே கும்பிட்டு கொடுத்தேன், என்ன உங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பா அப்படின்னு சொன்னேன். அப்படியே அவர் என்னுடைய பாவங்களை மன்னித்து எனக்குள்ளே வந்தார். அவர் என்னை கூப்பிட்டது எனக்கு கம்பல்சரியான கூப்பிட்டுதலாக இருந்தது. ஒருவேளை நான் அவ்வளோ பொல்லாத பிள்ளையாக இருந்திருப்பேனோ, அதனால் அவர் என்னை அப்படி கம்பல்சரி பண்ணி என்னை கூப்பிட்டாங்க. அருமையானவர்களே, இந்த சீடர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என் பின்னே வாருங்கள், உங்களை நான் மனிதரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். அவர்கள் பிடித்த வலை கிளியத்தக்க மீன். ஆனால் பேதுரு மூலமாக ஏசப்பாட்ட வந்தவங்க 3000 பேர். இன்றைக்கி ஆண்டவர் உங்களையும் கூப்பிடுறாரு, என் பின்னே வாங்க, பின்னே வாங்க. இவங்க மீன் பிடிக்கிறவங்களாக இருந்தாலும் இன்றைக்கி வேத புத்தகத்திலே, பைபிளிலே அவர்கள் இடம்பெற்று விட்டார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 36 நீங்கள் பார்த்தீங்கன்னா, பேதுரு அவர் 36 நான் வாசிக்கிறேன். ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். 37 இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். எல்லாரும் பார்த்து பேதுருவை பார்த்து கேட்குறாங்க. மனதிலே குத்தப்பட்டவர்கள். இயேசுவை பற்றி அவர் பிரசங்கம் பண்ணினார். அப்பொழுது அவர்கள் மனதிலே குத்தப்பட்டார்கள். நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், நீங்கள் மனம் திரும்பி நீங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி பேதுரு பிரசங்கம் பண்ணுறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 41. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். ஆனால் அவர் கடலில் மீன் பிடிக்கும் போது அவங்களுக்கு வலை கிழியத்தக்கதாக கிடைத்த மீன்கள். ஆனால் பேதுருவினுடைய பிரசங்கத்தினால 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், பாவமன்னிப்பு அடைந்தார்கள், ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள்.
பரலோக ராஜ்யத்திலே இடத்தை பிடித்து கொண்டார்கள். இதற்குத்தான் ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். 3000 பேரை அவர்கள் நரகத்திலிருந்து தப்புவிக்க கற்றுக் கொடுத்தார்கள், பிரசங்கம் பண்ணினார்கள். கடல்ல இருந்து மீன் பிடிக்கிற எவ்வளோ கஷ்டம், குளிரில், பனியில், வெயிலில், மழையில், கடல் அலைகளில். ஆனால் தேவனுக்கு 3000 பேருக்கு அதிபதியாக உயர்த்தப்பட்ட ஸ்தானத்திலே நிறுத்தினார். ஆண்டவருக்கு வேலை செய்கிறவங்க, ஊழியம் செய்கிறவங்க உயர்த்தப்படுவாங்க. முகவரி இல்லாத பேதுருவை ஆண்டவர் 3000 பேர் இவர் மூலமாக தான் ரட்சிக்கப்பட்டார் என்பதை பைபிள் சொல்லுகிறது, பரிசுத்த வேதம் சொல்லுகின்றது. எனக்கு இப்படி தான் ஆசையாக இருக்குது. நான் பிரசங்கம் பண்ணுறேன், ஒரே நாளையில் 3000 பேர் ரட்சிக்கப்படணுமே. எனக்கு ஒரு பாஸ்டர் ப்ரேயர் பண்ணுவார். அவர் எனக்கு ப்ரேயர் பண்ணும்போது திரவியபுரத்தில் இருக்காங்க, அவங்க பெரிய சபை நடத்துகிறாங்க. அந்த பாஸ்டர் எனக்காக ப்ரேயர் பண்ணும்போது சொல்வார், இவன் அம்மாவுடைய இந்த ஜெபத்தினால, பிரசங்கத்தினால ஆயிரங்கள், கோடிகள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று, லட்சங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் ஜெபம் செய்வார். அப்போ நான் நினைப்பேன், நம்ம ஒரு சிறிய ஒரு ஊழியம் செய்துக்கிட்டு இருக்கோம், இந்த பாஸ்டர் எப்பவும் இப்படியேக்காக ஜெபம் பண்ணுறாங்களே அப்படின்னு நான் நினச்சது உண்டு. அப்படியே ஆண்டவர் நடத்தி கொண்டு இருக்கின்றார், நான் விசுவாசிக்கிறேன். அழைப்பை ஏற்றுக்கொண்டு வந்தவங்கெல்லாம் கண்டிப்பாக உயர்ந்த ஸ்தானத்தில் தேவன் வைப்பார். அருமையானவர்களே, இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்துக்கிட்டு இருக்கோம்? என் பின்னே வாருங்கள் என்று ஆண்டவர் சொன்னாரே. வலையை பழுது பார்க்கிறவர்கள், நான் மெயின் பாயிண்டாக எடுத்திருக்கேன். யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை அடிக்கடி செக் பண்ணுறாங்களோ, தங்களுடைய வீட்டை அடிக்கடி நல்லா சுத்தம் பண்ணுறாங்க, தங்களுடைய லைஃப்பில் எல்லாம் கரெக்டாக போய்கிட்டு இருக்கா, நம்ம நீதிமான் தானா அப்படின்ட்டு யார் நம்மளை சரி செய்து கொண்டு வருகின்றோமா? நம்முடைய குடும்பங்களை நம்ம சரியாக நிர்வாகம் பண்ணி கொண்டு இருக்கின்றோமா? ஆலயத்தினுடைய காரியத்தில் நம்ம சரியாக இருக்கின்றோமா? நம்முடைய வேலையில் நம்முடைய வேலைக்காரங்களுக்கு நம்ம கூலி கொடுக்கறதுல சரியான நிர்வாகம் நம்ம செய்திருக்கோமா இதுவரைக்கும்? நம்முடைய குடும்பத்துக்குள்ளே, நம்முடைய சகோதர சகோதரிகளுக்குள்ள, நம்மளுடைய சொத்து விவகாரங்களில் நம்ம பழுது பார்த்திருக்கின்றோமா? நீதியாக செய்திருக்கின்றோமா? அப்படிப்பட்டவங்க நீங்கள் ஆண்டவருக்கு வேண்டும். நாம் அதை செய்ய வேண்டும். அருமையானவர்களே, நம்மளுடைய காரியத்தில் நம்ம நீதி இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகின்றார். அடுத்து நான் உங்களுக்கு பவுல் ஐயாவை, அவங்கள பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். பவுலா சின்னப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 1வது வசனத்தில் நீங்கள் இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய் இயேசுவை பற்றிதான மார்க்கத்தை, இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஸ்திரீகளையும் கொலை செய்யும்படி பிரதான ஆசாரியனிடத்தில் கடிதங்கள் வாங்கி கொண்டு வருகின்றார் பவுல். பால்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. எப்படி வந்தாராமா? பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி வந்தாராமா. சீர்றாருன்னா என்ன? கோபம். யாரெல்லாம் இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ, அவருடைய உயிர்த்தெழுதலை அறிவிக்கின்றார்களோ, இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணுகிறார்களோ, ஊழியம் செய்கின்றார்களோ, அவர்களை எல்லாம் அவரை பிடித்து கொலை செய்கிறதுக்கு அவர் தான் சைன் போடணும். அப்படி தான் சேவானை கொலை செய்யும்படிக்கு சேவானுடைய ஆடைகளை இந்த பவுல் முன்னால் தான் கொண்டு வச்சாங்க. முதலாவது அவருடைய பேர் சவுல், அப்புறம் பவுலாக மாறினார். அப்படி சீறிக்கொண்டு இருந்தவரை தேவன் ரட்சித்தார். அன்பை பார்த்தீங்களா? தனக்கு விரோதமாக இவ்விதமாக செயல்படுகின்றான் இந்த மனிதன். இயேசுவுக்கு விரோதமாக செயல்படுகின்ற வைராக்கியம் உள்ளவனை தேவன் தனக்கென்று வைராக்கியம் உள்ளவனாக எடுத்தார். ஒருவேளை நீங்கள் இன்னைக்கு இயேசுவுடைய இந்த பைபிளுக்கு விரோதமாக, சுவிசேஷத்துக்கு விரோதமாக செயல்படுகின்றீர்கள் என்றால் உங்களை ஆண்டவர் கண்டிப்பாக தொடுவார். நீங்கள் ஆண்டவருக்காக ஜீவிப்பீர்கள். நீங்கள் ஆண்டவருக்குத்தான், நீங்கள் இயேசுவுக்கு தான். இயேசுவுடைய நாமத்தினாலே நான் சொல்லுகின்றேன், சீறி பாய்கிறவர்களாக இருந்தால் இன்றைக்கு உங்களை ஆண்டவர் தொடுகின்றார்.
நீங்கள் ராஜாக்களுக்கு முன்பாக நின்று இயேசுவுடைய நாமத்தை அறிவிக்கக்கூடியவர்களாக தேவன் உங்களை மாற்றுவார். அவருடைய அன்பு அவ்வளவு பெரிது. நம்ம சீர்ற உடனே அவர் சீர மாட்டார். ஏனென்றால் அவர் கடவுள்ல, அவர் அன்புள்ளவர்ல. இயேசு என்றாலே அன்பு தானே. அதனால தான் இவ்வளவாய் அன்பு கூர்ந்து தன்னுடைய ஜீவனையை கொடுத்தார். அதை விட பெரிய அன்பு இல்லைல்ல. பப்ளிக்காக ஆண்டவரை ஆராதிக்காம ரகசியமாக ஆண்டவரை ஆராதிக்கின்ற எத்தனையோ ஆண்கள் பெண்கள் இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ளே மகிழ்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். தெரியுமா உங்களுக்கு? இயேசு அவர்களுமாக இன்பமான ஒரு வாழ்க்கை பயணம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். இன்றைக்குன்னு இல்லை, நான் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு அக்காட்டெல்லாம் நான் பழகியிருக்கேன். அவங்க சொல்லுவாங்க, அப்படி ஏசப்பா நடனா அக்கா நடக்கேன், ஏசப்பா உட்காருனா அக்கா உட்காருவேன், ஏசப்பா சாப்பிடுனா அக்கா சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. வைரங்களும் ரத்தினங்களும் அவர்கள் வீடுகளிலே பணங்களும் செல்வாக்குகளும் அநேக வேலைக்காரர்களும் இருந்தார்கள். அந்த அக்கா மட்டும் ஆண்டவருக்குள்ளே இருந்தாங்க. அவங்க மட்டும் ரகசியமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார்கள். ஆலயத்துக்கெல்லாம் வரவே முடியாது. ஆனால் 85 வயதுக்கு மேலாக அவர்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து கடைசி நேரத்தில் அவர்கள் ஜெபம் செய்து பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டார்கள். இயேசுவோடு வாழ்ந்ததுனால்தான் அவங்க வாழ்க்கையில் அவ்வளோ பிரச்சனைகளையும் அவங்களால மேற்கொள்ள முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லாட்டா எப்போவுமே நான் தற்கொலை செய்து இறந்திருப்பேன் அப்படிம்பாங்க. என் ஃபோன் வரும், எனக்கு லேண்ட்லைன் இருந்துச்சு. அப்போ ஃபோனில் வரும், அக்கா அக்கா இன்னும் கொஞ்ச நேரத்தில் இறந்துருவேன் ஜீவா அப்படிம்பாங்க. என்ன அப்படி இவங்களுக்கு என்ன செய்துச்சு, அன்னைக்கு தானே பார்த்தோம், அப்படி என்ன செய்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் ஓடுவேன் கிடந்து. அங்கே பார்த்தீங்கன்னா சும்மா தான் உட்காந்துருப்பாங்க. என்ன ஆச்சு, நீங்கள் இப்படி என்ன ஃபோன் பண்ணிட்டீங்களே, பயமாயிட்டு எனக்கு, நீங்கள் செத்துட்டீங்களோ என்னமோ உங்களுக்கு சீரியஸ் ஆகிட்டுன்ட்டு நினச்சேன் அப்படின்னு சொல்வேன். இல்லை நீ இன்றைக்கி வரப்போய் பரவாயில்ல, இல்லாட்டாக்கா எனக்கு நிறைய மாத்திரையை போட்டு செத்துருப்பேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இயேசுப்பா அவங்கள என்ன செய்யலை, அப்படிலாம் தற்கொலை தான் முடிவு என்று சாத்தான் பேசிகிட்டே இருந்திருக்கான். அநேக நாட்களாக அவர்கள் சொல்லுவாங்க. ஆனால் இயேசுப்பா அதிலிருந்து காத்து கடைசியில் 85 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பூமியில் அவர்கள் மகிழ்ச்சியோடு இயேசுவோடு வாழ்ந்து மரித்தார்கள். அல்லேலூயா. தான் இயேசுவின் அன்பு. இதில் பார்க்குறோம், அந்த சீரி போகிறவராக பவுல் காணப்பட்டாலும் தேவன் அவரை இரட்சித்தார். அருமையானவர்களே, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9வது அதிகாரம் 3வது வசனத்தில், அவன் பிரயாணமாக போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவர் போய்கிட்டு இருக்கும்போது சடுதியிலே ஒரு ஒளி வானத்திலிருந்து வந்தது. அவர் தரையிலே விழுந்தார். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் கேட்குறாரு, பரலோகத்தில் இருந்து ஒரு சத்தம் வருது, சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தங்கு. உடனே பவுல் கேட்குறாரு, ஆண்டவரே நீர் யார், நீர் யார்? ஆண்டவர் சொல்கிறாரு, நான் நசரேயனாகிய இயேசு. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமோ? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. நீ என்னுடைய பிள்ளைங்களை நீ கொலை செய்கிற, கல்லால் எறிந்து கொலை செய்கிற, ஆனால் நீ என்னை துன்பப்படுத்துகிறாய், இயேசு நானே. உடனே பவுல் கேட்குறாரு, நான் உங்களுக்கு என்னப்பா செய்யணும், நான் உங்களுக்கு என்ன செய்யணும், நீ எனக்காக நீ ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாங்க. அதே அதிகாரம் 9வது அதிகாரத்தில் வாசிக்கிறேன், 15வது. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். 16, அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். அவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்றார். இன்றைக்கி ஒருவேளை சீறி பாய்கிறவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்களா? ஏசப்பா உங்களுக்கு பிடிக்கலையா? எதுக்கு பிடிக்கலை? ஏசப்பா என்றாலே பாசம்தான். எல்லா நெருக்கத்திலையும் அவர் உங்களுக்கு உதவி செய்வார். பார்த்துக்கோங்க. எனக்கு போன வாரத்தில் ஒரு நாள் வெளியில் ராத்திரி வெளியே வந்தேன். இப்போ வெளியே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் சீட்டு வெளியே வச்சுருந்தாங்க. ஒரு வீட்டில் வேலை நடந்துச்சு. தெரியாமல் என்னுடைய கால் அதில் பட்டு அப்படியே நீளமாக கிழிச்சு அப்படியே ரத்தம் வந்துச்சு. வலினா எனக்கு தாங்க முடியலை. ஆனால் வீட்டில் நான் சொல்லலை பிள்ளைகள்கிட்ட, இது புது தகரம் தானே, ஒன்றும் செய்யாது அப்படின்னு அப்படி நினச்சிட்டு நான் அதில் ஐஸ் கட்டி வச்சு ரத்தம் நின்றுட்டு
ஆனால் அடுத்த நாள் வந்து எனக்கு குத்து எடுக்குது அப்படின்னாலும் நான் ஆஸ்பத்திரி போகணுங்கிற எண்ணமே எனக்கு இல்லை. பழைய தகரம் அப்படி குத்துனா தானே பாய்சன்னு சொல்லுவாங்க, இது புதுசு தானே ஒன்றும் செய்யாது அப்படின்ட்டு. ஆனால் அது நீளமாக அப்படி ஆகிட்டு காலில் பார்த்துக்கிடுங்க. அந்த அப்படியே பையன்கிட்ட சொன்ன உடனே மகன் சத்தம் போட்டான். அதுக்குரிய மருமக சொன்னால் உடனே ஊசியை போட்டுடணுமா அப்படின்னு. உடனே டக்குன்னு ஊசியை வாங்கி ஊசியை போட்டுட்டாங்க. ஊசியை போட்டாச்சு. ஆனால் புண்ணு வந்து என்ன செய்யுது அப்படியே இருக்குது. நான் பிள்ளைகிட்ட யார்ட்டையும் காட்டக்கூடாது. என் மகன் பார்த்து அப்படின்னு கத்திட்டான். அப்போ இது பெரிய இதோ என்னமோ செய்யுமோ அப்படின்ட்டு லைட்டாக ஒரு பயம் வந்துச்சு மனசுக்குள்ளே. அப்போ நான் உடனே நமக்கு தான் ஆண்டவர் இருக்காங்களே அப்படின்ட்டு அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். உடனே நான் அதில் கையை வச்சு சொன்னேன், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன். என்னுடைய இந்த காயத்தை குணமாக்க ஏசப்பா எனக்காக காயப்பட்டார். ஏன்னா இந்த செப்டிக் ஆகிறதுக்கு பேர் தான் டெட்டனஸ்னு இந்த வியாதி அப்படின்னு எனக்கு ஒருத்தங்க முன்னால் சொல்லியிருந்தாங்க. இந்த பழைய தகரமோ ஆணியோ இரும்போ குத்துனா அது வந்து பிளட்டோட வந்து சேர்ந்தால் அது பாய்சன் ஆகி இறந்தே போயிடுவாங்க. அதுக்கு வியாதிக்கு பேர் தான் டெட்டனஸ் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன் முன்னால். இப்போ எனக்கு அது ஞாபகம் வந்துட்டு, ஞாபகம் வந்தோடனே என்ன வந்துடும் நமக்குள்ளே ஒரு பயம் வந்துடும்ல. இப்படி ஒரு பயம் வந்துட்டு. ஆனாலும் நான் வீட்டில் யார்ட்டையும் சொல்லலாம், இயேசுபாட்டை மட்டும் நான் சொல்லிட்டேன். நான் சுகமாவேன், நான் சுகமானேன், நான் சுகமானேன், இயேசுவின் காயங்களால் நான் சுகமானேன். அப்படியே அந்த புண்ணு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே திருப்பி அப்படியே வாயை பளர்ந்துக்கிட்டு இருக்கு. பிளட்டு வந்து இன்னுமே அப்படியே நின்றுக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் நான் இயேசுவா கிருபினால் அவருடைய வார்த்தையை விடவே இல்லை. நான் சுகமானேன், நான் சுகமானேன், புண்ணியரின் காயங்களால் நான் சுகமானேன், நான் சுகமானேன், புண்ணியரின் காயங்களால் நான் என் சுமப்பேன், நான் என் சுமப்பேன், என் இயேசு சுமந்த பின் நான் என் சுமப்பேன், நான் என் சுமப்பேன், என் இயேசு சுமந்த பின். இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம் எந்த நல்ல நல் மருந்து. இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம் எந்த நேச நல் மருந்து. நான் சுகமானேன், நான் சுகமானேன், புண்ணியரின் காயங்களால் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை நான் படிச்சுக்கிட்டே இருந்தேன். நான் சுகமானேன், நான் சுகமானேன், பிள்ளையினப்பம், பிள்ளையினப்பம், பிள்ளையான எனக்கல்லோ, பிள்ளையினப்பம், பிள்ளையினப்பம், பிள்ளையான எனக்கல்லோ. நான் சுகமானேன், பிள்ளையின் அப்பம் எனக்கு சுகம். அப்படியே அந்த கையை வச்சு வச்சு அப்படியே மேலும் மேலுமாக ஸ்ட்ராங்காக அப்படி சொல்லிகிட்டே இருந்தேன் பார்த்துக்கோங்க. அப்படி தான் ராத்திரி பார்த்தீங்கன்னா அப்படியே காலை நீட்டி படுக்கிறப்ப அப்படியே அது வாயை பளர்ந்துக்கிட்டு அப்படியே பிளட்டாக இந்த மாதிரி தான் நிற்கும். அப்போ நான் சொல்லிடுவேன், என் இயேசு சுமந்தபி நான் சுமக்கிறேன், இயேசுவின் ரத்தம் எனக்கு நல் மருந்து. அவருடைய கிருவினால இப்போ அதில் பூர்ணசும் அப்படியே அந்த தோல்லாம் மூடி அவனுடைய கிருவினால் அந்த டெட்டனஸ் அந்த எண்ணம் வந்து சிந்தனைக்குள்ளே வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ஆனாலும் சொல்லிட்டேன், இல்லாத எனக்கு கிடையாது. என் இயேசு சுமந்தபின் நான் ஏன் சுமப்பேன், அவருடைய காயங்களால் நான் சுகமானேன் சொல்லிட்டே இருந்தேன் பார்த்துக்கிடுங்க. இயேசுவ கிருபையினால் அப்படியே கம்ப்ளீட்டாக அந்த தோல் மூடி நல்லா சுகமாயிட்டு. ஆண்டவருக்கே ஸ்தோத்திரம். அவருடைய கிருபை, அவருடைய வார்த்தை, இது யார் தர முடியும்? ஏசப்பா தானே. அப்போ ஏசப்பா கூட நம்ம என்ன செய்யணும்? வாழணும். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார், நீ நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்றார். அப்படியே அவர் தன்னை தேவனுடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்தார். 16:22-25 உங்களுக்கு வாசிக்கிறேன். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டிருந்தவர்கள் அதை கேட்டுக்கொண்டு இருந்தார்கள். 26 சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகளெல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. அருமையானவர்களை, இவர்களை இயேசுவின் நாமத்தின் நிமித்தமாக தொழுவத்திலே மாட்டி தொங்க விட்டார்கள், பவுலையும் சீலாவையும். அவர்கள் நடுராத்திரியிலே அவர்கள் சத்தமாக பாட்டு பாடி அவர்கள் ஜெபம் செய்தார்கள். அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சிறையிலே உள்ள அந்த ஜெயிலருமாங்கள தலைவர்கள், அவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். கேட்டுக்கொண்டிருந்த பொழுது அவங்களுக்குள்ளே ஒரு பெரிய மனமாற்றம் ஏற்பட்டது. அப்பொழுது அவங்களாம் நினைக்கிறாங்க, இவங்க கட்டுகளெல்லாம் கலண்டு போயிட்டு எல்லாமே அசிவார்களெல்லாம் அசையத்தக்கதாக சிறைச்சாலையின் கதவுகளெல்லாம் திறவுண்டது. உடனே இவங்க ஓடி போயிடுவாங்க அப்படின்ட்டு அந்த ஜெயிலர்லாம் நினைக்காங்க, தங்களை தற்கொலை செய்து கொள்ள போகிறாங்க. நம்மளை தானே கேள்வி கேட்பாங்க, ஜெயிலில் இவங்களை மாட்டி விட்டுருந்துச்சே, எப்படி இவங்க வெளியே போனாங்கன்னு.
பவுலையும் சீலாவையும் அப்படின்னு அவங்க தற்கொலை செய்து கொள்ள போனாங்க. அப்போது பவுல் ஐயா பார்த்தாங்க, நீ ஒன்றும் செய்யாத, நான் அங்கே தான் இருக்கேன், அப்படிலாம் நான் ஓடி என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன் அப்படின்னு. அதே அந்த அன்பை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் கேட்டார்கள், ஆண்டவமாரே, நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதுக்கு அவங்க நான் வாசிக்கிறேன், அப்போஸ்தலர்கள் நடபடிகளில் 16வது அதிகாரம் 30வது வசனம். அவர்கள் வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். 31. அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி 32. அவனுக்கு அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். அருமையானவர்களே, இந்த பவுல் வந்து இயேசுவுக்கு விரோதமாக சீறி கோபமாக வெறிகொண்டு தேவனை தேடுகிறவர்களை வெறிகொண்டு அழிக்க வேண்டும் என்று சீறி போய் கொண்டிருந்தவனை கர்த்தர் தொட்டு கட்டுகளை அவிழ்த்து பாட்டு பாடி ஜெபிக்கும்போது கட்டுகளை அவிழ்த்து அவர்களை ரட்சித்தார். அந்த ஜெயிலர்களை கூட ரட்சித்தார். எவ்வளவு ஒரு அருமையான காரியம் பார்த்தீங்களா? இது உங்களுக்கு கேட்கும்போது எப்படி இருக்குது? நீங்கள் படிச்சிருக்கீங்களா பைபிளில்? பாட்டு பாடி ஜோமன்னு அஸ்திவாரங்களை அசைஞ்சிருமா? கதவுகள் தானாக திறவிடுமா? ஒரு கேற்ற திறக்க லைட்டுனா ஒரு பூட்டை திறக்க எவ்வளோ நேரம் ஆகுது? ஆனால் இது தானாய் திறவுண்டது. அந்த ஜெயிலர் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்கள். அவர்கள் வீட்டுக்கு கூட்டு போகிறாங்க, போய் காயங்களுக்கெல்லாம் மருந்து போடுறாங்க, போஜனம் கொடுக்குறாங்க. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து இதைத்தான் கேட்கின்றார், நீ எனக்காக வர வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குறார். உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். அன்றைக்கி பேதுரு, யாக்கோப்பு, யோவான் எல்லாரையும் ஆண்டவர் அழைத்தார். அவர்கள் எல்லாம் பின் சென்றார்கள். பரலோக ராஜ்யத்திலே 24 மூப்பர்கள் இருப்பாங்க. அதில் 12 முற்பிதாக்கள் யாக்கோப்புடைய 12 பிள்ளைங்க, இன்னும் 12 பேர் இந்த 12 சீடர்கள் தான். பிதாவினுடைய அந்த ராஜ்யத்திலே, அந்த சிங்காசனத்திலே 24 மூப்பர்கள். அங்கே அவர்கள் இந்த பாராளுமன்றம் போல அங்கே அவர்கள் உட்கார்ந்துருப்பார்கள். நாம் அங்கே தான் இருக்க போகிறோம். அதுக்கு தான் இயேசுவை நம்மளை அழைச்சிருக்காங்க. அதுக்கு தான் இப்படி நாங்கள் உட்காந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதே மாதிரி எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் கீழ்ப்படிந்து இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஆராதிக்க வேண்டும், அவருடைய பிள்ளைகளாக நம்ம மாற வேண்டும், அவருடைய அன்பை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 26வது அதிகாரம் 17வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். உன் சுய ஜனத்தாரிடத்தின்றும் அந்நிய ஜனத்தாரிடத்தினின்று உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றி விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்கள் இடத்திற்கு அனுப்புகிறார். இவர் எங்கே போயிருக்காருன்னா ராஜாட்ட இப்போ போயிட்டாரு. ராஜாக்கிட்ட போய் நிற்காரு பாருங்க. அகிரிப்பா ராஜாவே, தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறீர் என்று அறிவேன். அப்பொழுது அகிரிப்பா பவுலை நோக்கி, நான் கிறிஸ்தவன் ஆகிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்றான். அந்த பிரசங்கத்தை, பவுலுடைய பிரசங்கத்தை அகிரிப்பா ராஜாவும் அவருடைய மனைவி உட்கார்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள். அப்பொழுது சொல்கிறாங்க, நான் கிறிஸ்தவன் ஆகிறதுக்கு நீ என்னை சம்மதிக்க பண்ணும்படியாக உன்னுடைய பிரசங்கம் இருக்கின்றது என்று. தேவனுடைய பிள்ளைகளை அழிக்கும்படிக்கு சீறி போன பவுலை தேவன் தெரிந்து கொண்டார். ராஜாக்களை ரசிக்கும்படிக்கு அவர் அனுப்பினது உண்மை என்பதைத்தான் உங்களுக்கு நான் அந்த அதிகாரத்தில் உங்களுக்கு நான் வாசித்து காட்டினேன். இன்றைக்கு ஒருவேளை இயேசுவுக்கு விரோதமாக செயல்படுகின்றார்கள் அநேகர். வெளி மாநிலங்களிலே, வட இந்தியாவிலே அநேகர் நான் ஒரு வீடியோ பார்த்தேன். 2-3 சகோதரிகள் ஆலயத்திலே ஜெபம் செய்துவிட்டு வெளியே வருகின்றார்கள். அப்பொழுது சிலர் வாலிபர்கள் ஓடி போய் பெரிய கம்புகளை வைத்து அவர்களை அடிக்கின்றார்கள். ஆனால் அந்த சகோதரி அப்படியே சில மாதிரி நின்றுக்கிட்டு இருக்காங்க. அடி விழுது, மண்டையில் உடம்புல எல்லாம் அடி விழுது. ஆனாலும் அவங்க இயேசுவை மறந்தளிக்கலை. எதுக்கு அப்படி அடிக்கணும்? அருமையானவர்களே, இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் இயேசுவோடைய ரட்சிப்புக்கும் ஆண்டவருக்கும் விரோதமாக செயல்படுகின்றீர்களா? உங்களை ஆண்டவர் நீங்கள் தான் எனக்கு வேணும்னு கேட்குறாரு. உங்களை அவர் ரட்சிப்பார். அவருக்காக நீங்கள் வேலை செய்வீர்கள், அவர்களுக்காக நீங்கள் ஊழியம் செய்வீர்கள். 2 நாளாகமோ 17வது அதிகாரம் 9வது வசனத்தில் கூட அதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு வாசிக்கணும். 2 நாளாகமோ 17வது அதிகாரம் 9வது வசனத்தை பாருங்கள். இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு யூதாவின் பட்டணங்களில் எல்லாம் பிரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். யோசபாத் ராஜா காலத்திலேயே நடந்திருக்கு. 2 நாளாகமத்தில் யோசபாத் ராஜா காலத்திலேயே நடந்த ஒரு சம்பவம் தான்.
யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு யூதாவின் பட்டணங்களிலெல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். 2 நாளாகமம் 17:9. அப்பவுமே ஊழியம் நடந்துதான் இருந்திருக்கு, இப்போ ஒன்றும் இல்லை. அந்த காலத்திலேயே வேத புத்தகத்தை கையில வைத்துக்கொண்டு திரிந்தார்கள். யோசபாத் ராஜாவுடைய ஆர்டர் படி. இன்றைக்கான ஊழியம் செய்கிறவங்களை அடிக்கிறாங்களே, நொறுக்கிறாங்களே, ஆலயத்தை தீ வச்சு எரிக்கிறாங்களே. இந்த மணிப்பூரில் கூட எத்தனை ஆலயங்களை கிறிஸ்தவர்களை அவர்கள் அழித்து நொறுக்கி தீ வைத்து கொளுத்திருக்கின்றார்கள். அப்படிலாம் நம்ம செய்யக்கூடாது, நினைக்க கூட கூடாது. இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நரக அக்கினியிலிருந்து நம்ம விடுதலை பெறலாம். ஆண்டவரை ஏற்றுக்கொள்வோம், அவரை ஆராதிப்போம், அவருக்காக ஏதாவது செய்வோம். அப்படியே கரத்திலே நம்ம ஒப்பு கொடுப்போம். இயேசுவே ஆண்டவர், ஊரெங்கும் உலகெங்கும் கூறுவோம். இயேசுவே இரட்சகர், அறியாத அனைவருக்கும் அறிவிப்போம். அனுப்புவோம், அறிவிப்போம், அனைவருக்கும் தெரிவிப்போம். அனுப்புவோம், அறிவிப்போம், அனைவருக்கும் தெரிவிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உமக்காக, ஆண்டவரே, நாங்கள் உம்மை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களை எடுத்து நிறுத்துங்கப்பா. எங்களை வழி நடத்துங்க, எங்களோடு இருங்க. இந்த நாளில் இந்த செய்தி கேட்கின்ற ஒவ்வொரு மக்களும் உங்களை அறிவிப்பதற்கு தீவிரமாக செயல்பட உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க, எல்லா ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. நல்ல சுகம்பலன் தீர்க்க ஆயுசு கொடுங்க. வியாதியிலிருந்து விடுதலை கொடுங்க. திருமண காரியங்கள், குழந்தை பாக்கியங்கள், ஆண்டவரே, குடும்பங்களிலே சமாதானங்கள், கடன் பாரங்கள் தீர வேண்டும். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். எல்லாரும் ஊழியம் செய்ய வேண்டும். எல்லாரும் நரக ஆக்கிரைக்கு தப்புவிக்க வேண்டும். எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, உமக்கு விரோதமாக எழும்பாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எங்களை மறைத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். இந்த கிராஸ் டிவி ஊழியத்தையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். காட் பிளஸ்.